இன்ஸ்டன்ட் டோக்லா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நிறையா என்னோடய வீடியோவில் டோக்லா போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆப்ப மாவு, தோசை மாவு, இட்லி மாவு எது வேணாலும் வச்சு நம்மக்கிட்ட அந்த புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு டோக்லா சொல்லித்தரேன். இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப்பு இட்லி மாவு, அதில் பாதி வந்து 1/2 கப்பு வந்து கடலை மாவு, 1 லெமனு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், இஞ்சி, பச்சை மிளகாயும் தண்ணி விடாமல் ஓட்டி வச்சுருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கடலை மாவு, தயிர் போட்டிருக்கேன். பாக்கி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண 1 ஸ்பூன் ஆயில். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஈனோ சால்ட்டு ஒரு ஷேஷியல் பேக் போட்டுடலாம். ஒரு சொட்டு ஈனோ சால்ட்டு மேலே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை லேசாக ஒரு தட்டிட்டு இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த உடனே காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா டோக்லா நல்லா வந்துடுது. கொத்தமல்லி, தாளித்த கடுகு, பச்சை மிளகாய் மேலே போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, லெமன் வந்து போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி வந்து மேலே நம்ம இதை விட்டுருவோம். திட்டமாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டன்ட் டோக்லா பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக டோக்லா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்குனாலும் சாப்பிடலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய டோக்லா போட்டிருக்கேன் பாருங்க. நான் வந்து இந்த டோக்லா போட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.